புண்ணியவளன் சார், எப்படி சார் நம்ம இந்த வழக்கு பார்க்க வேண்டியது இருக்குது? இந்த வழக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது? நீதிமன்றத்தை திமுக நாடுது அப்படின்னும் பொழுது அதில் அவங்க எந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாமலாம் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய சட்ட போராட்டங்களை திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. கொளத்தூர் வெற்றி விவகாரத்தில் கூட நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னும் பொழுது அங்கே தவறு நிகழ்ந்திருக்குது அல்லது திமுக பார்வையில் அங்கே அநீதி நடந்திருக்குதுன்னு தானே அர்த்தமாக இருக்கும். அது அடிப்படையில் அரசியல் ரீதியிலாக பார்த்தால் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் இது எந்த பக்கமும் போகலாம். அது மரண கிணறுல மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். ஏன் இது ரிஸ்க்குன்றீங்க? ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலி இப்படியான வழக்குகளில் இது வரைக்கும் தீர்வுகள் காணப்பட்டு குறிப்பாக 5 ஆண்டுகளுக்குள்ளே காணப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படி வாங்கினா இதுதான் முதல் கேஸாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சர்ஜரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40% 50% பாசிட்டிவ் ரேட் இருக்குப்பான்னா வேறு 0 இருக்கிற ஒன்று நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஆப்வியஸாக இப்போ ஒன்றும் இல்லை. இந்த இவிஎம் பேர்ன்ட் ஆகிருக்கு மெமரியை செக் பண்ணதுக்கு. அது எடுத்த ஜூலை 29ஆம் தேதியே 2வது முறையாக தோற்றார் ஸ்டாலின், ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்னு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? அந்த இடத்துல இதுக்கு ஒரு தீர்வு வருகிற வரை திரும்ப 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 ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார், தோற்றார். அதோட முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம திரும்ப திரும்ப அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் உரையாடல், இந்த வழக்கு என்னைக்கெல்லாம் வாய்தாக வருதோ அப்போல்லாம் அது அரசியல் ரீதியில் உரையாடலுக்கு திரும்ப வரும். சிலர் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல அங்க இப்ப திமுகவுக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்கிறாரு, எல்லா பண்டிகை நாட்கள்லயும் கொளத்தூருக்குள்ள போயிருக்கிறாரு. இன்னொரு ஸ்டார் கேண்டிடேட் அவருக்கு எதிராக நின்ன அந்த நபர் அவ்வளவு பெரிய ஃபெமிலியரா இல்லை அப்படின்னும் பொழுது இவ்வளவு பாசிட்டிவ் டோனை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வைத்துக்கொண்டு தோக்குறாரு அப்படின்றது அவங்களுக்கே ஒரு வாய்ப்பு இல்லைன்ற பார்வை தானே வந்திருக்கும். இல்ல பொலிட்டிக்கலி இது ரிஸ்க், லீகலி அது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு. எப்படி சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்து 2ஆம் இடம் வரக்கூடிய ஒருவர் தேர்தல் ஆணையத்தை அணுகி தேர்தல் வழக்கு தொடுப்பது என்பது எல்லாருக்குமான வாய்ப்பு தானே. இன்னும் சொல்லப்போனால் தொகுதியில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் வாக்காளரை கூட வழக்கு பதிவு பண்ணலாம். 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை வாங்கியிருக்காரு வெங்கடாச்சலபதி, அவர் தென்காசியை சேர்ந்தவர். ஆனால் தடை வாங்கியிருக்க 5 தொகுதி அவர் சேர்ந்தவர் அல்ல. ஒரு ஜெனரல் கன்சர்னோட இல்லை பொதுநலன் சார்ந்த நான் வரேன்றதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது சட்ட ரீதியிலாக ஸ்டாலின் தனக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிறார். அதை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் அரசியல் ரீதியிலாக உடனடியாக முடிவு கிடைக்காதனாலும் திரும்ப 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 இது ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டு இருக்கும். இப்போ அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ் ஏன்னா முடிவு ஏறத்தாழ 48 மணி நேரம் 7ஆம் தேதிக்கு சார் சொன்னதை போல் அவங்க போகிறாங்கன்னா அதற்குள்ளாகவே அந்த 14 பூத்தை அங்கே இருந்த பூத் ஏஜென்ட்டுகள் இல்லை, இது நமக்கு வழக்கமாக விழுறத விட கம்மியாக போயிருக்கு, ஏதோ சிக்கல் இருக்குன்னு சென்ஸ் பண்ணி தான் அதை இன்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா இப்போ 4ஆம் தேதி மாலை ரிசல்ட் வருது, 7ஆம் தேதி ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு மூவ் ஆனாக்கி அந்த 14 பூத்துங்கிற ஐடென்டிஃபிகேஷனை கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகள் செஞ்சுருக்காங்கிறதுலேருந்து நம்ம இதை பார்க்கணும். எடுத்துக்கொண்ட இன்ஆர்டினேட் டிலே, அதாவது சாதாரணமானதாக அல்ல அசாதாரணமான தாமதம் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை இருக்கு. நீங்கள் மெஷின் எல்லாம் முடிச்சு எண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சதை திரும்பினா எலெக்ஷன் கேஸ் எல்லாம் என்னை கேட்டால் 6 மாதம் வரைக்கும் எடுக்க வேண்டாம், திரும்ப ரீகவுண்டிங்காக நீங்கள் வச்சுருந்து சிசிடிவி அடிக்காமல் வச்சு எடுத்து அடுத்த ஒரு வாரத்தில் எடுத்து ஆட்களை வச்சு நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போய் கேஸே மூடிடலாம். அதை நீங்கள் தள்ளிக்கிட்டே போகிறதுங்கிறது தேர்தல் ஆணையம் பக்கம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் நீங்கள் மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா சீல் அதுவாக ரிமூவ் ஆக வாய்ப்பு இல்லை. அதை விட மிக முக்கியமானது சீலில் தொடங்கி டேகு, நீங்கள் புது டேக்னா இப்போ வேறு டேகு உள்ளே வந்திருக்கா, ஏற்கனவே இருந்தது என்ன ஆச்சு, அப்போ கொண்டு போய் ஏதோ கோடவுனில் மொத்தமாக கூச்சி வைக்கிற மாதிரி இவிஎம் மெஷின்ஸை நீங்கள் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டி வைக்கிறீங்களா? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது. அவர் இப்போ சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது சென்னையினுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரி. அவர் அந்த 14 பூத்துகளினுடைய இவிஎம்ஐ எண்ணிட்டு பர்சன்டேஜ் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்ன அந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார். அது 2 கிரவுண்டில் தொடுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் ஸ்டாச்சுவேட்டரி ப்ரொவிஷன் கவர்னிங் கஸ்டடி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் யூனிட் அதனோட இணைக்கப்பட்டதையே சென்ஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி எத்தனை மிஷினில் இருந்தது, அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்தது சென்ஸே பண்ணாமல் அது கணக்கு பண்ணாமலே விட்டுருச்சான்னு அவர் பல கேள்விகளை எழுப்புறார். அப்போ இந்த வயலேஷன்ங்கிறது 2 அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எஸ்ஓபி கொடுத்துருக்கு. பல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இவிஎம்களை பொறுத்தவரை அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியிலாக அதை கையாளுதல் என்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்ஓபி வயலேஷனும் கிளைம் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் எஸ்ஓபி அதனுடைய பயன்பாடுகள் அதை எப்படி நீங்கள் நுணுக்கமாக உள்ள ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுல அதையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த 2 ரவுண்டில் இது பண்ணி சில விஷயங்களை நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. அதில் 3 முக்கியமானது. 1 100% முழுமையாக இந்த தொகுதிக்கான வாக்குகளை எண்ண வேண்டும். 2வது 100% இவிஎம் விவிபேட்டினுடைய மேட்சிங்கை நீங்கள் 100%
செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. மூன்றாவது, கொளத்தூரினுடைய எம்எல்ஏ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்க திரு வி.எஸ். பாபு அவர்களுடைய வெற்றியை வாய்டுன்னு நீங்க அறிவிக்கணுங்கிறதா 3 முக்கியமான பிரேயர். இதை தாண்டி மற்ற விஷயங்கள் தேர்தல் ஆணையம் இதில் பேக்ஃபயர் ஆகும் இல்லையா திமுகவுக்கு? அவங்க சொல்லுவாங்க வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்பு விவி மிஷினை எல்லாத்தையும் நாங்கள் காமிச்சோம், அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள்ட்ட காமிச்சிட்டு தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இதில் முறைகேடோ எந்த விதமான இயந்திர கோளாறோ இல்லைன்னா அப்பவே பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லை, இப்போ இது என்னன்னா ரீகவுண்டிங் பிறகு எடுத்த பிறகு இந்த கோளாறு வருது. இதில் சிக்கல் என்னன்னா, இந்த நீங்கள் எலெக்ஷன் நேரத்தில் ரிசல்ட் வரும்போது அப்போ இருக்க அந்த உணர்வுகள் அந்த சென்ஸ் ஆகாதுன்னு தான் உங்களுக்கு 1 மாதங்கிற அந்த பீரியடை தராங்க. இப்போ அவங்க டிஓவினுடைய ஆர்டர் மாவட்ட தேர்தல் அதிகாரியை தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு அந்த முதல் நாளில் அவங்க சிக்கலை எழுப்பும்போது இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் வேற மிஷின் கேட்டோம், அவங்களே அடையாளம் காட்டிட்டாங்கன்னு மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஐ திங்க் ஜிசிசி கமிஷனர் நினைக்கிறேன், அவர் தான் மாவட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்தார். கடந்த காலத்தில் குமரகுருபரன் எலெக்ஷன் பிறந்தார் நினைக்கிறேன், இப்போ சமீரன் அவர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஸோ அவருடைய அந்த ஆர்டரை இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. அது விதிக்கு உட்பட்டு நடந்திருக்கிறதாங்கிறதா இப்போ சேலஞ்ச் ஆக போகுது. இப்போ இந்த இவிஎம் எடுத்தோம்னா இவர் முதலமைச்சர் அப்படின்னு குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தேர்தல் தோல்விக்கு இன்னைக்கு இந்த வழக்கை அவர் கொளத்தூர் வேட்பாளராகத்தான் போட்டிருக்கிறார். ஏன்னா திமுக தலைவராக போட்டால் திமுக தோற்ற எல்லா தொகுதியும் அவர் போடணும், அப்படி அவர் போடலை. வி.எஸ். பாபு அவர்களுடைய வெற்றியை எதிர்த்தும் போது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் போடுறார். இதை முதல்ல தொடங்கிய ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா 2003 காங்கிரசினுடைய திரு திக்விஜய் சிங் அவர்கள் 2003 அவங்க தோல்வி அடைகிறார்கள். அன்னைக்கு அவர் வச்ச சார்ஜ். பட் 2004-09 யூபிஏ வென்றதுனால அதுக்கு பெரிய அளவுக்கான ஸ்கோப்பை கொடுக்கல. அதற்கு பிறகு 2017 மாயாவதி அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காங்கிரசினுடைய ஹரீஷ் ராவத் வைக்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறது. இதில் 2009 நடந்தது ரொம்ப முக்கியமானது. சந்திரபாபு நாயுடு இதில் சம்மந்தப்பட்டாருங்கிறதுனால 3 பேர் இந்தியாவை சேர்ந்த ஒரு டெக்னோக்ராட் ஒருவர், அதே போல் அமெரிக்காவை சேர்ந்த மிச்சிகன் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒருவர், ப்ளஸ் நெதர்லாண்டை சேர்ந்தவர், 3 பேரும் சேர்ந்து சேவ் இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிற வகையில் ஐ திங்க் விஇடிஏங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சுட்டு இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும், டேம்பர் பண்ண முடியும்னு ஒரு அமைப்பை நிறுவி அதுக்கு இவிஎம்மை சாம்பிள் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்கல. இரவோடு இரவாக போய் மகாராஷ்டிராவில் ஒரு இவிஎம்மை கவர்மெண்ட் கோடவுன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டெமோ செஞ்சு காட்டிடுறாங்க. திருட்டு வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார். சந்திரபாபு நாயுடு அதை அன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக்குறாரு. என்ன சொல்றாரு, டேம்பர் பண்ண முடியும்னு அவர் நிரூபிச்சுட்டாரு. நிரூபிச்சதை ஏற்றுக்கிட்டு ஒரு அதை குற்றமாக கருதாதீங்கன்னு நாடாளுமன்றத்தை அவர் பிரச்சனை எழுப்பிய போது அவருக்கு ஆதரவாக பாஜகவினுடைய மக்களவை மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருண் ஜேட்லியிலிருந்து, லெப்ட்ல சீதாராம் யெச்சூரியிலிருந்து, அதிமுகவினுடைய அன்றைய எம்பி இன்றைக்கு திமுக இருக்க டாக்டர் மைத்ரேயன் வரைக்கும் அதை நீங்க செக் பண்ணி தான் ஆகணும், இவிஎம் ஏற்கத்தக்கதல்லங்கிறாங்க. முதல் முறையாக இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு புத்தகம் வெளியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 2010ஆம் ஆண்டு அவங்களுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். புரியுது. இப்ப கொளத்தூர் தொகுதியினுடைய இந்த தீர்ப்புக்குள்ள நீங்க எப்படி வருவீங்க இந்த ரிசல்ட்டுக்குள்ள? இல்ல, இப்ப சார்ஜஸ்ங்கிறது தேர்தல் ஆணையம் 100% டிரான்ஸ்பரண்டாக நடந்திருக்கிறதா? இவிஎம்குள்ளே நீங்க போக வேண்டாம். அவங்க இப்ப சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது இவிஎம் அப்புறம் முதல்ல எங்களுக்கு ஹேண்டலிங் ஆஃப் மெஷின்ஸு எலெக்ஷனுக்கு பின்னாடி இருந்ததற்கு அதை அப்படி ஒன்று இருக்குன்னு பதிவு பண்ணிட்டாச்சும் அதை பதிவே பண்ணாமல் மாவட்ட தேர்தல் அதிகாரி எங்களுடைய செக்கிங் அந்த ப்ராசஸ்க்கு பர்ன்ட் கண்ட்ரோலர் மெமரி செக் பண்ணதில் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர் கருதவே இல்லை, கருதாமல் இறுதி உத்தரவு போட்டிருக்கிறாருங்கிறாங்க. இப்போ சட்டப்படி போகும்போது ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியை போடுங்க என்கிற இடத்துலேருந்து அவங்க கேட்க போகிறாங்க. இல்லை ப்ரோப்பை நோக்கி போகும். தேர்தல் ஆணையம் மிக நிச்சயமாக இதில் திமுகவுக்கு சாதகமாக கொடுப்பதை நோக்கி எல்லாம் நகராது. ஏன்னா நீங்கள் ஒரு தொகுதியில் அப்படி ஏதாவது தெரியாதனமா இல்லை ஒன்று ப்ரூவ் ஆகிறதுக்கு வழியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அதோட நிற்காது. என்ன சிக்கல் ஆகும்னா அப்போ இந்தியா முழுக்க இதுவரை நடந்த எல்லா தேர்தல்களும் சந்தேகத்துக்குள்ளாக்கப்படும். தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பே ஒட்டுமொத்தமாக கேள்விக்குள்ளாகும். இல்லை, இந்த ரிஸ்க்கை ஏன் இப்போ திமுக தலைவர் எடுக்கணும் கையில்? இல்லை, எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை வருகிற வகையில் இது தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் ஒரு இடத்துல இருந்ததா? இல்லை சார், இங்கே இயல்பாக ஒரு கேள்வி வருது இல்லையா, ஒருவேளை இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலே தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். ஒருவேளை வாக்குப்பதிவு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது வாக்குப்பதிவு மையத்துக்குள்ள பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அங்கே இவிஎம் மிஷினை இவங்க மாத்திட்டாங்க அல்லது வேற ஏதோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வேணா விமர்சனம் வைக்கலாம் இல்லையா? இப்ப எந்த விதமான விமர்சனத்துக்கான முகாந்திரமும் இல்லாத பொழுது இதை திமுக தலைவர் கையில் எடுக்க வேண்டிய பின்னணின்றது தொண்டர்களுக்கான உற்சாகமா? அதுதான் பொன்வெல்சன் சார் சொல்றாரு. இல்ல, தொண்டர்களுக்கான உற்சாகம் என்பது கூடுதல் அதுவும் ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும், ப்ராமினென்ட்டா கூட இருக்கலாம்.
அவங்க ரைஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஓட்சோரியிலிருந்து சர்க்கார் சோரி வரைக்கும் மகாராஷ்டிராவையும் ஹரியானாவையும் ராகுல் காந்தி கோட் பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச சமயத்தில் சிலர் அதை எழுப்பும் பொழுது காங்கிரஸ் அபிமானிகளாக இருக்கக்கூடிய சிலர் இதைத்தானே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், நீங்கள் அப்போ கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பதிவுகளையும் பார்க்க முடிந்தது. தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை இவிஎம்க்கு தொடர்பாக 2 முறை டெமோ செய்யப்பட்டிருக்கு. அந்த சட்டமன்றத்துக்குள்ள வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இவிஎம் புரோட்டோடைப்பை வச்சுக்கிட்டு அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏ சௌரவ் பரத்வாஜ் 1/2 மணி நேரம் லைவ்லேயே ஹேக் பண்ணுறோன்னு பண்ணி காட்டினாங்க 2017. அன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னது, அது புரோட்டோடைப்பு, இதை மாதிரி ஒரு மிஷினே தவிர இதே மிஷின் கிடையாது, 2த்துக்குமான அடிப்படை இயங்கியல் வேற, இதே மாதிரி நாங்கள் கொடுக்காத வரைக்கும் அதை நாங்கள் நம்ப முடியாது, ஏற்றுக்க முடியாது என்று பல காரணங்களை சொன்னார்கள். அவங்க கேட்பது இன்றைக்கு சந்தேகத்தன்மை இவிஎம்ஐ விடவும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது தேர்தல் அதிகாரிகள், அது இங்கே இருந்தவங்களும் சரி மேலே இருக்கக்கூடிய ஆணையத்தை நோக்கியதாக வருகிறது. இது அரசியல் ரீதியிலாக என்பது தான் நகரமே தவிர சட்ட ரீதியிலாக போய் தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் இல்லை, இதில் 2 புள்ளி இருக்கு. ஒன்று சட்ட ரீதி, இன்னொன்று அரசியல் ரீதி. அரசியல் ரீதியாக என்ன கிளைம் பண்ண முடியும் திமுகவால் இப்போதைக்கு நேரடியாக இல்லை. இப்போ என்னன்னா இதுக்கப்புறம் நடக்கிற எந்த கூட்டங்களிலும் அவர் நம்ம வந்து உண்மையிலே தோக்கலை, தேர்தல் மெஷினை வச்சு தான் தோக்கடிச்சிட்டாங்கன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதனுடைய இம்பாக்ட் வேறு விதமாக போகும். அப்படி என்றால் அடுத்த கேள்வி கேட்பாங்க, இவிஎம் சீட்டிங் பண்ணி தான் நீங்கள் 40 MP 2 முறை உங்களுடைய கூட்டணி எல்லாம் ஜெயிச்சதா, ராஜினாமா பண்ண தயாரா? இதில் கட்சி வேறுபாடின்றி நீங்கள் 2004-09 பிஜேபியிலேருந்து இப்போ காங்கிரஸ் வரைக்கும் இங்கே திமுக வரைக்கும் மமதா பானர்ஜியிலேருந்து அவர்கள் ஜெயித்த போதெல்லாம் அவங்க இதுக்குள்ளே கமிட் பண்ணிக்க மாட்டாங்க. காலியான பிறகு வருகிற சந்தேகத்தை எழுப்புற இடத்தை நோக்கி நகர்றாங்க. இது இரட்டை நிலைப்பாடு தான் என்றாலும் கூட இன்றைக்கு அவங்களுடைய தொண்டர்களுக்கு இல்லைப்பா ஏதோ நடந்திருக்கு, நம்ம அதை தாண்டி திரும்ப இதை ஏற்றுக்க முடியலன்னா சரி வேற ஏதோ காரணத்தை போட்டுட்டு அதுலேயே தேங்கிறாதீங்க நகர்வதற்கு என்பதற்காக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்திருக்காங்களாங்கிற கேள்வி வருது. கை கொடுக்குமாங்கிறது காலம் தான் சொல்லணும். இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் இதில் என்னென்னா, தம்பி சொன்ன மாதிரி தேர்தல் கமிஷனுக்கு தான் இது எச்சரிக்கை. ஆனால் இந்த வெற்றியை செல்லாதுன்னு சொல்கிறது வந்து அரசியல், அது அரசியல் தான் இருக்குது, அது தொண்டர்கள் உற்சாகத்து. ஆனால் என்ன விஷயம்னா, எதை நிரூபிக்கணும்னா எலக்ட்ரானிக் பொருட்களை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்ட் ஐடியலாக வைக்கும்போது அதில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தேர்தல் கமிஷன் சொல்லிச்சுன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் அப்பவே இருந்துச்சுன்னு இவங்க நிரூபிக்கணும். தேர்தல் நடக்கும்போதே இருந்துச்சு நிரூபிச்சாதான். ஆனால் இதில் ஒரு கேள்வி கிளைம் இருக்குது, விவிபேட் இந்த 14 பூத்லேயும் இந்த விவிபேட்டில் வந்த பிரிண்டிங் ஸ்லிப்பு வரும் தருவா, பிரிண்ட் ஆகி வீடியோவில் நம்ம ஓட்டு போட்டது, அந்த ஸ்லிப்புங்க எங்கே இருக்குதுன்னு தெரியலையா? இப்போ அதுவும் இப்போ இந்த வழக்கில் இருக்குது. இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? தேர்தல் ஆணையமா? தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கணும். ஏன்னா முழுக்க தேர்தல் ஆணையம் தான், பாதுகாப்பே அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ பாதுகாப்பு குறைபாடா? அங்கே ஒரு கேள்வி, ஏன் இதில் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கணுன்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஒருவேளை பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதிமுக பாஜக அணியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் தானே ஜெயிச்சு வச்சுக்கிட்டான்னு கிடையாது, அதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் வேணும். இல்ல அதுதான் கேக்குறேன் நான். தாவேகாவினுடைய ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு, அந்த அரசியல் கலப்பீடை இதுல கொண்டு வர முடியாது. இல்ல அப்ப பொலிட்டிக்கலா இப்படி தானே போகும். இல்ல பொலிட்டிக்கா அப்படினா 2024 அப்போ பிஜேபி எங்க இருந்துச்சு? இல்ல நான் கேக்குறது இல்ல சார், நான் தேர்தல் ஆணையத்தின் மேல சொல்ல முடியாது, அது செல்லாதுன்னு ஆயிரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், தேர்தல் ஆணையத்தின் மேல சொல்ல முடியாதுன்றேன். ஒருவேளை தேர்தல் ஆணையம் பாஜகவினால் செய்யப்பட்டுச்சுன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது பாஜகவுடைய கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கணும், தாவேகாவுடைய கேண்டிடேட் ஜெயிக்கிறாருன்னா அது தேர்தல் ஆணையம் நியாயமாக தான் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையம் என்ன நான் என்ன சொல்றேன், தேர்தல் ஆணையம் இந்த மிஷின்கள் தவறா, எப்போ தேர்தல் நடக்கும்போதே வாக்குப்பதிவு நடக்கும்போதே இந்த மிஷின்கள் தவறாக இருந்ததா இந்த எந்திரங்கள், இல்ல ஐடலா வச்ச பிறகு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிஃபிஷியன்சி சில நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரு அப்படின்றத சொல்லணும். அதுதான் முக்கியம். ஒரு ஒன்லைன் தான் என்னன்னா, நீங்க இன்னார் தான் செஞ்சாருன்னு அரசியல் ரீதியில ஒரு நபர் மீது குற்றம் சாட்டுவதற்கு இன்னும் கூடுதலான ஆதாரம் வேணும். மெஷினே கோளாறான மெஷினை தேர்தல் ஆணையம் திரும்ப ஏன் தூக்கி பிடிக்குது அப்படின்னு அதை பொதுவான வகையில தான் கொண்டு போறது பாதுகாப்பாக இருக்கும். இல்லை சட்ட ரீதியில் நீதிமன்றத்தில் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய தேவை ஏற்படும், அந்த அபாயமும் இருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருந்து அவர் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்தது. இன்றைக்கு லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய ஒரு கோர்ட்டில் சொன்ன அப்சர்வேஷன், நாட் பாதர்ட் அபவுட் பர்சனாலிட்டிஸ். Madras High Court warns Chief Minister Vijay, Minister Adhav Arjuna of cost for seeking adjournment in election plea. இன்றைக்கு அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி நீதிமன்ற ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா லேப்ஸ் ஆனால் நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம்னு. ஸோ இன்றைக்கு வகிப்பது இதற்கு முன்பாக வைத்தது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுதாரர் அவர் பெட்டிஷன் போட்டிருக்கிறார். ப்ரொசீஜர்ஸ் போட்டோம், நீதிமன்றம் அது இல்லைன்னு இருந்தால் போகட்டும், இல்லை இதில் ஃபர்தர் லேப்ஸ் இருக்குன்னு இவங்க மேலே போகிறாங்கன்னா போகட்டும், அது லீகல் இதில் வந்து முடிச்சு வந்தால் தான் தீர்வு வருமானா அதற்கான பதில் அது கிடையாதுங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும்னு பார்க்குறேன். சார் பேசும்போது சொன்னாங்க,
ஏன் எலெக்ஷனுக்கு முன்பாக நீங்கள் கடந்த முறை ஜெயித்த போதெல்லாம் சொல்லவில்லை? அந்த கேள்வி எல்லா அரசியல் கட்சிகளையும் தான் நம்ம கேட்கணும். 2024 மகாதேவ்புரால கோளாறு இருந்ததுன்னு 26 தான் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். மகாராஷ்டிரா எலெக்ஷனும் ஹரியானா எலெக்ஷனும் முடிஞ்சு 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் கழித்ததா சொன்னார். அவர் சொன்னது ஏன் தாமதமாயிடுச்சு என்பதை விடவும் உள்ளுக்குள்ள ஷரத்து இருக்கா இல்லையாங்கிறத அதை சரிபார்ப்பதில் அதை விவாதத்துக்கு உட்படுத்துவது தான் சரியானதாக இருக்குமே தவிர நம்ம பல நேரங்கள் அதை செய்வோம். நீங்கள் ஏதோ ஒரு உளவியல் ரீதியிலாக பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறவங்களை ஏன் இவ்வளோ நாள் வாய் திறக்கலன்னு ஒரு விக்டிம் அவர்கள் ப்ராசஸ் பண்ணுற ட்ராமா என்பதில் ஏன் காலதாமதம் நம்ம கேட்கறது ஒரு எல்லைக்கு மேலே சரியில்லைன்னு இன்றைக்கு எப்படி நீதி பரிபாலன அமைப்புகள் பார்க்கிறதோ அவருக்கு இப்போ போட்டிருப்பது இல்லீகலாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரியே அலோவ் பண்ணுறாங்க, வருதா இல்லையாங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். ஒரே ஒரு புள்ளி மட்டும், டாக்டர் திருமா அவர்கள் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இதெல்லாம் ஆட்சியெல்லாம் அமைச்ச பிறகு செய்தியாளர்களோட ஒரு உரையாடல் மாதிரி நடந்தது. அதில் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்கள்ட்ட எழுப்புறாங்க, ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி பாஜகவை எதிர்த்தவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் தோற்றிருக்கிறார்கள், வீழ்ந்திருக்கிறார்களா வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களா எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன், ஆனால் என்னிடம் ஆதாரங்கள் இல்லை, என்னுடைய நிலைப்பாடு அது அப்படி தான் நான் பார்க்குறேன்னு ஒரு ஓவரால் ஒரு பார்வை சொன்னார். அவ்வளோ பெரிய தலைவருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறதுங்கிறத மட்டும்